Hello everyone, இன்னைக்கு நம்ம Hollyland LARK MAX dual wireless mic ஓட review after 1 year usage தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு collaboration வீடியோவோ இல்ல brand promotion வீடியோவோ கிடையாது. எப்போதும் போல நான் யூஸ் பண்ற equipmentல எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த Hollyland wireless mic நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பாட்காஸ்ட் பண்றதுக்காக வாங்குனேன். அப்போ வந்து அரௌண்ட் 30k கொடுத்து நான் வாங்குனேன். அப்போதைக்கு இது எந்த ஆன்லைன் போர்ட்டல்லையும் அவைலபிள் இல்ல. அப்பதான் லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ ஒரு சில கடைகள்ல மட்டும் தான் கிடைச்சிச்சு. சோ நான் சென்னையில ஒரு கடையில ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்குனேன். இப்போ இது எல்லா ஆன்லைன் போர்ட்டல்லையுமே கிடைக்குது. Flipkart, Amazonல கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். இப்போ இந்த 1 இயர்ல நான் இதுல என்ன அப்சர்வ் பண்ணேன், நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இது மூலமா கிடைக்குது, DJI மைக் ரோட் மைக்கோட கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன பெட்டரா இருக்கு, கான்டென்ட் கிரியேஷன் பண்றதுக்கோ பாட்காஸ்ட் பண்றதுக்கோ இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எந்த மாதிரியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கிளியரா கேட்கும்போது நீங்க மற்ற ப்ராடக்ட்டோட இதை கம்பேர் பண்ணி இதை வாங்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. Hollyland wireless மைக்ல என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத என்னோட அன்பாக்சிங் வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ சிம்பிளா இதுல என்னென்னலாம் இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த பவுச் இருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட்ல ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த பவுச் தான். இந்த பவுச் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். மேக்ஸிமம் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த பவுச் மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரில. இது ஏன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் நான் வந்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு எங்கே போனாலும் இந்த பவுச்சை மட்டும் என்னால் கேரி பண்ணி போக முடியும். ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் ரிசீவரை வந்து ஒரு பைக்குள்ளே போட்டு தருவாங்க. அந்த பையை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மற்ற கேமரா எக்யூப்மெண்ட் எது கூடயாவது பட்டுச்சுன்னா கூட இது வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பவுச் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறனால என்னால் ஈஸியாக இந்த பவுச்சை மட்டுமே தனியாக கேரி பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுற பாக்ஸு. இதில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் USB போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். ஒரு டிரான்ஸ்மிட்டரை இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் இதில் இருக்குது. இது வந்து அதோட ரிசீவர். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த சார்ஜிங் கேபிள் போட்டு இதில் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு USB சார்ஜர் தான். நீங்கள் வேறு கேபிள் போட்டும் சார்ஜ் பண்ணலாம். பட் லாங் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற கேபிளே ப்ரொவைட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாப் ஃபில்டர் கொடுப்பாங்க. 2 டிரான்ஸ்மிட்டருக்கும் தனித்தனியாக உங்களுக்கு பாப் ஃபில்டர் இருக்கும். ஒரு பாப் ஃபில்டர் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு பாப் ஃபில்டர் இங்கே இருக்குது. இதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கவரில் வச்சு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுப்பாங்க. உங்கள் கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு கேபிள் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் நார்மல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கேபிள் கொடுப்பாங்க. இது எல்லாமே வச்சுக்கிறதுக்கு நம்ம பவுச்சில் இந்த சைடு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ எல்லா கேபிள்ஸுமே நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சார்ஜிங் பாக்ஸை வச்சு அதுக்குள்ளே எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வச்சு இதை க்ளோஸ் பண்ணும்போது இது ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோட் மைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. நான் வந்து ரோட் மைக்கை கம்பேர் பண்ணி இதை பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது. பட் ரோட் மைக்கும் நமக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும். இது எல்லாத்தோடையும் சேர்த்து நமக்கு 2 மேக்னெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மேக்னெட் எதுக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரிசீவரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது LED டச் ஸ்க்ரீன். ஸோ உங்களால் மெனுவை வந்து இதிலே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இது ஹோம் பட்டன் இல்லை பேக் பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு. நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல ஹெட்போனை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து அதை கேட்டுக்க முடியும். இங்க வந்து ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் லாக் பட்டன் இருக்கு. ஆன் ஆஃப் பட்டனை வச்சு இதை வந்து நம்ம செப்பரேட்டா ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். லாக் பட்டன் எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லா செட்டிங்கையும் பண்ணிட்டு இங்கே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த LED டிஸ்பிளேல இல்லை இந்த மெனுவில் ஏதாவது சேஞ்சஸ் யதார்த்தமாக நடந்தால் கூடயும் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளக் பார்த்தீங்க அப்படின்னா இது கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான செப்பரேட் ஜாக். ஸோ நீங்கள் கேமரா கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணி கேமரா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிரான்ஸ்மிட்டர். இதில் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஒன்று வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது டியூல் மைக்கு. Hollyland LARK MAX அப்படின்னாலே உங்களுக்கு டியூல் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போதைக்கு. பட் Hollyland LARKல M1 இருக்குது. அதில் சிங்கிள் மைக் டுவல் மைக் ரெண்டுமே இருக்குது. அது வந்து இதோட ரொம்பவே ரேட் கம்மி. பட் இதோட அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். DJI ரோட் மைக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மைக் வந்ததுனால அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே இதில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ்மே நமக்கு ரொம்ப கிளாரிட்டியான அவுட்புட்டாக கிடைக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கை கனெக்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்மிட்டரை ஒரு ஓரமாக வச்சுட்டு கூடயும் நீங்கள் ஒரு காலர் மைக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் பட்டன். இதை நீங்கள் செப்பரேட்டாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் யூஸ் பண்ணலை வெளியில் தான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவதாக இருக்கிறது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன்.
இந்த பட்டனை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். அப்படின்னா இது வந்து நாய்ஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கு, நம்ம எக்ஸ்டர்னல் நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுதுன்னு அர்த்தம். மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளூ பட்டன் ஆகிடும். இதுக்கு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் பட்டன் நம்ம இண்டிவிஜுவலாக இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிசீவரில் போய் நம்ம ரெக்கார்ட் சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாப் ஃபில்டர் போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நம்ம கரெக்டாக பாப் ஃபில்டரை லாக் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் யூஸ் பண்ணாலுமே இதில் பெட்டர் அவுட்புட் கொடுக்குது. இங்கே ஆல்ரெடி நாய்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஏசி ரொம்ப சவுண்டாக இருக்குது, இல்லை எக்ஸ்டர்னல் நாய்ஸ் ஏர் விண்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த பாப் ஃபில்டரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்படியே இது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம காலரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து 2 மேக்னெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணியும் இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அயன் ஸ்டீல் தான். ஸோ அதில் வந்து இந்த மேக்னெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த காலரில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணும்போது இந்த நெக்கில் போய் இது இடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரியான சவுண்டு எஃபெக்ட்ஸ் வந்து கிணத்துக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கிளியரான அவுட்புட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு 1-2 எபிசோட் பண்ணும்போது இதை நான் வந்து காலர்கிட்ட வச்சுட்டேன். அது வந்து போய் நெக்கில் இடிக்கும் போது அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃபர் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். இப்போ இந்த ஒயர்லெஸ் மைக்கோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஃபீச்சர்ஸ் என்னோட கான்டென்ட் கிரியேஷனுக்கும் என்னோட பாட்காஸ்ட்டுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்மிட்டரில் இன்பில்டு மெமரி இருக்கும். இன்பில்டு மெமரி அப்படிங்கும் போது இதுலேயே வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிக்கும். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸோ இல்லை எக்ஸ்டர்னல் SD கார்டோ எதுவுமே நம்ம வாங்க தேவையில்ல. இதில் 8 GB மெமரி இருக்கும். 8 GB மெமரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 ஹவர்ஸ் கிட்ட ரெக்கார்ட் ஆகும். நான் வந்து மேக்ஸிமம் 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது இதோட மெமரி பார்த்தீங்கன்னா 50% தான் எனக்கு குறைஞ்சிச்சு. ஸோ இன்னும் நான் 4 ஹவர்ஸ் கூடயும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருந்துச்சு. இதில் இருக்கிற ஸ்டோரேஜை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு USB பின் இருக்கும். இந்த USB பின்னில் நம்ம USB கேபிளை கனெக்ட் பண்ணி உங்களோட லேப்டாப் கூடயோ உங்கள் சிஸ்டம்லேயோ நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர், நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி. இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டரை நம்ம கிட்டத்தட்ட 7 to 8 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணலாம். இந்த ரிசீவருமே சார்ஜ் போடாமல் நம்ம 7 to 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடிஷ்னலாக இவங்க வந்து ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ்லையுமே இன்பில்டு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி மூலியமாக இதுக்கு 14 ஹவர்ஸ் நம்ம வந்து சார்ஜ் கொடுக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நம்ம 22 ஹவர்ஸ் வந்து இதை சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணலாம். ஒன் டே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். நான் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுவேன். 3 பாட்காஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து சார்ஜே போடுவேன். சார்ஜ் வந்து 30% 20% குறையும் போது தான் நான் சார்ஜ் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்ல சார்ஜிங் கெப்பாசிட்டியே இருக்குது. அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய இந்த ஒயர்லெஸ் மைக்கோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதோட ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி. இந்த ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியை இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணலை. ஏன்னா நான் பாட்காஸ்ட் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஒரு ரூம்குள்ளே தான் பண்ணுறோங்கிறனால எனக்கு எப்போதுமே இந்த கனெக்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்குது. பட் பிளாக் பண்ணுறவங்க இந்த மைக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு 280 300 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குன்னு நிறைய வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற மைக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஈக்குவலாக தான் கொடுக்குது. DJI ரோடு இதுலேயுமே வந்து 250 to 300 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்த்தோன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த மைக் வந்து ரொம்பவே நல்ல மைக், நல்ல கிளியரான ஆடியோ கொடுக்குது. சார்ஜ் பற்றியோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லை பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஹெட்டேக்குமே இல்லாமல் ஜஸ்ட் இந்த மைக்கை எடுத்து நம்ம ரெக்கார்ட் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மைக்லேருந்து நம்ம வந்து ஆடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடிட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். DJI மைக் ரோட் மைக்கோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான ப்ரைஸ் தான். DJI மைக்கும் இப்போ அரௌண்ட் 29K கிட்ட தான் வருது. இந்த மைக்கும் வந்து 25,000 கிடைக்குது. DJI மைக் ரோட் மைக்கோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் நார்மலாக டிஜிடெக் மைக் இந்த 4,000 5,000க்கு கிடைக்கிற மைக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் காஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இது வந்து அவுட்புட் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இது அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கான்டென்ட் கிரியேட் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒயர் மைக்கு கூட வாங்கிக்கலாம். இல்லை ஒயர்லெஸ் மைக்லேயே ரொம்ப காஸ்ட் கம்மியான மைக்கே நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைக் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மைக்கோட செட்டிங்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு பாட்காஸ்ட்டுக்கோ இல்லை கான்டென்ட் கிரியேஷனுக்கோ இந்த மைக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பரான செட்டிங்ஸ் கொடுத்து எப்படி கிளியரான அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாட்காஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர்,